கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். என்னை கண்டடைகிறவன், அப்ப நமக்கு கொடுத்த கமாண்ட் அவரை கண்டடையணும், எப்படியாச்சும் அவரை கண்டறணும், அவரை தேடி கண்டுபிடிக்கணும். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் போட்டிருக்கு. அப்ப தேடுறதுனா வேதத்துல நம்ம பைபிள் அதிகமா வாசிக்க அவரை கண்டுபிடிச்சிருவோம். அவர் எப்படிப்பட்ட தெய்வம்னு கண்டுபிடிப்போம். அவர் who is Jesus? Jesus is a very very loving God. We will never come across anyone in this world who is like Jesus. Jesus is not a man, he is a God. அவர் கடவுள். ஆண்டவரை மாதிரி, இயேசுவை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அவரை மாதிரி அன்பு காட்டுறவருக்கு அன்பு காட்டுறதுல அவர் தான் உச்சம், நம்பர் 1, டாப் 1. ஏன்னு சொன்னால் நம்மளை அவ்வளோ தூரம் அன்பு கூற மாட்டோம் பாருங்க. சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டு நமக்கு ஃபீல் பண்ணுவோம், ஐயா இந்த மாதிரி பேசிட்டோமே, இந்த மாதிரி நடந்து போச்சே, நம்மளை அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இப்படியெல்லாம் நமக்கு யோசனை வருதுல்ல. அப்போ ஏசு கிறிஸ்து பற்றி நினைக்கும் பொழுது அவர் அன்பே உருவானவர். அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பு காட்டுறார். நம்ம நம்மளை நேசிக்க முடியல, ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன். எவ்வளோ தூரத்துக்குன்னா மரண பரியந்தம் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து நம்ம நேசித்ததுனால அவர் சிலுவைக்கு வரைக்கும் நான் போவேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும், டேஃப்னி நல்லா இருக்கணும், என்னுடைய கிரியேஷனில் வந்த பிள்ளைங்க எல்லாருமே சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் எப்படி ஹெவனில் இருக்கோமோ, ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சிலுவை மரணத்துக்கு போகிறார். ஏன்னா நம்மளுடைய பாவங்களை அவர் நீக்கும்படிக்கு அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் மனதார ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்படி உள்ள ஒரு தெய்வம் எங்கெங்க இருக்காங்க? இங்கே சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே எனக்காக யாராச்சும் செத்து போங்கன்னு சொன்னால் சாவாங்களா? நீ செத்து போறியா, சரி செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு வருமே தவிர்த்து அந்த நிலைமையில இன்னொருத்தவங்களுக்காக மறிக்க முடியாது, அப்படி வரமாட்டாங்க. ஒருவேளை சிநேகிதர்கள்ல ரொம்ப அதிகமாக சிநேகிச்சது நிமித்தம் அந்த மாதிரி ஒன்று வரலாம். பட் ஆண்டவரை நம்ம கண்டடையும் போது அவர் ஜீவனை கண்டடைகிறோம். சாவ கண்டடையில ஜீவனை கண்டடைகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நம்ம ஜீவன் பெரும்படிக்கு நமக்கு அந்த ஜீவனை கொடுத்தார். நமக்கு சாவு வரக்கூடாது. நமக்கு மரணம்னா அது நரகத்துக்குள்ள போறக்கூடிய ஒரு மரணமா இருக்கக்கூடாது. மரணமே வந்தா கூட நித்திய ஜீவனுக்குள்ள நீ வரணுங்கிறது அவர் ஆசை. நித்திய ஜீவனா இட்டர்னல் லைஃப், எப்பொழுதும் இயேசுவோட இருக்கலாம். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை சேவிக்கணும். உண்மையுள்ள தெய்வம் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும். தேடி என்னென்னமோ தேடி அலையிறாங்க, காசுக்காக அலையிறாங்க, வேலைக்காக அலையிறாங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு அலையிறாங்க, எதுக்கெல்லாம் அலையிறாங்க. ஆனால் உண்மையான தெய்வத்தை அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னா நிச்சயமா இயேசுவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அப்படி என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஜீவன், அந்த உண்மையுள்ள ஒரு ஜீவன், ஒரு லைஃப்னா எவ்வளோ ப்ரெஷியஸ் பாருங்களேன். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் வெரி ப்ரெஷியஸ். அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை எடுக்கிறவர்ல, ஜீவனை கொடுக்கிறவர். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளெல்லாம் காப்பாத்தி இருக்கிறார். அது பேர் தான் ரட்சிப்பு, அது பேர் தான் மீட்பு. அதனால இயேசுவை தான் ரட்சகர், மீட்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஏன்னு சொன்னா he is Lord and Savior. He saves us from sin, from death, from condemnation. Hallelujah. அது மாத்திரம் இல்ல, கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். தயவு இஸ் ஃபேவர் ஃப்ரம் காட் அண்ட் மென். நமக்கு we need both. நமக்கு ரெண்டுமே வேணும். ஆண்டவருடைய தயவும் வேணும், மனுஷரிடத்திலும் நமக்கு தயவு வேணும். இப்போ ஒரு வேலைக்கோ எதுக்கோ போறோம்னா ஒரு ரெக்கமெண்டேஷன்ங்கிறது தயவு மாதிரி தான். அந்த லெட்டரை பார்த்துட்டா உடனே உனக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய தயவு, இட்ஸ் அ ஃபேவர். அப்ப அது மாதிரி கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான்னா, ஆண்டவரிடத்துல தயவு பெறுறதுன்னா இட்ஸ் சச் அ கிரேட் திங் இல்லையா? உங்களுக்கு அப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு தயவு கிடைக்குது. இன்னைக்கு பாருங்க, என்னோட டாட்டர்
அவ ரெசிக்னேஷன் கொடுக்கும் பொழுது அந்த வேலை பார்த்த சம்பளத்தை அவங்க கொடுக்காமலும் இருக்கலாம், கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் நாங்கள் ப்ரே பண்ணோம், ஆண்டவரே ஃபேவர் ஆஃப் மேன் வேணும் இந்த இடத்துல வந்து அவளுக்கு அவங்க பாஸ் கிட்ட இருந்து ஒரு தயவு கிடைக்கணும். அவங்க போய் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் லேப்டாப் முதற்கொண்டு எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க ஒர்க் பண்ண இடத்துல எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கௌண்டன்ட் வந்து உங்ககிட்ட பேசி செட்டில் பண்ணுவாங்கன்னு. அப்போ தட்ஸ் அ குட் நியூஸ், ரைட்? நாங்கள் ப்ரே பண்ணோம், ஆண்டவரே நீங்கள் இந்த மகளுக்கு எந்த ஒரு பைசாவும் வீணா போகாத படிக்க அவ வேலை பார்த்ததுக்கு டிசர்விங் மணி அவளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க. ஒரு 15 டேஸ் வேலை பார்த்துருக்கானா, அந்த 15 டேஸ்க்குள்ள சம்பளமான அவளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அவள் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கும்போது அவளுக்கு தேவை இருக்கு ராஜா, நீங்கள் அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி தான் ப்ரே பண்ணியிருந்தோம். நானும் அவளும் சேர்ந்து தான் ஜெபிச்சோம். பார்த்தீங்கன்னா அவங்களா வந்து அக்கௌண்டன்ட் வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணிடுவாங்க, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே பாஸ் வந்து இன்னும் நிறைய பேரை வேலையை விட்டு அவங்களே நிறுத்தியிருக்காங்க. வேலையை விட்டு அவங்களே நிறுத்தும் பொழுது பயங்கரமாக திட்டி அழுது அந்த பிள்ளைங்க போகிறத பார்த்துருக்காங்க மற்றவங்க. ஆனால் என்னோட மகளை மாத்திரம் திட்டவும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. அவள் தான் ரிசைன் பண்ணுறா, அவங்க அவளை போக சொல்லலை. அவள் எனக்கு இந்த வேலை பிடிக்கலம்மா, இந்த பாஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு இப்படியெல்லாம் வேலை பார்க்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது ஐ ஆம் த பாஸ், நானே பாஸாக இருந்தேன். எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்துச்சு, எனக்கு ப்ரெஷர் கிடையாது, ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆனால் இங்கே வந்த பிறகு ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், அதனால நான் விட்டுட்டு வரேம்மான்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன், ஓகே உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வந்துரு அப்படின்னு தான் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, அவளே ரிசைன் பண்ணிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை அவளுக்கு கொடுத்து அனுப்புறாங்கன்னா இதுதான் மனுஷ தயவு. மனுஷ தயவே இவ்வளவு இருக்குன்னா தேவனுடைய தயவு இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம அவரை தேடும் பொழுது என்னை கண்டடைகிறவன், அவரை தேடி கண்டடையும் பொழுது ஜீவனை மாத்திரம் பெறது கிடையாது, ஜீவன் ஃபுல் ஆஃப் லைஃப். அப்படி ஒரு ஆக்சிஜனேட்டட் ரூம்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? நமக்கு தேவையான எல்லா ஆக்சிஜனும் அங்கே இருக்குன்னா அங்கே லைஃப், ஃபுல் லைஃப் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி தான் ஆண்டவரை கண்டடைஞ்சவன் வந்து ஃபீல் பண்ணுவான். ஃபுல் லைஃப், அப்படி ஒரு ஆக்சிஜன், ஃபுல் ஆக்சிஜன் கிடைக்கும்போது எப்படி ஒரு சுகத்தை பெற முடியுமோ, எப்படி ஒரு சந்தோஷத்தை பெற முடியுமோ, ஒரு ஜீவனை பெற முடியுமோ, அது மாதிரி தான் இயேசுவை கண்டடைகிறவனுக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, அவருடைய தயவையும் பெற்றுக்கொள்வான். எங்கெல்லாம் அவர் இடத்துல ஆண்டவரே தயவு கொடுங்க, தயவா இருங்க, எனக்கு இது வந்து எனக்கு சாத்தியமா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் செய்யறாருன்னு சொன்னா, நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் தயவா இருக்கிறாரு, அவர் கிருபையா இருக்கிறாரு, இரக்கமா இருக்கிறாரு, மன உருக்கமா இருந்து உனக்கு எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் வந்து வாழ்க்கைக்கு முக்கியம். தேவனை தேடணும். ஆண்டவர் அதிகமாக தேட தேட எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. கண்டுபிடிக்கிறது தானே ஒளிஞ்சு விளையாடுறது அந்த மாதிரியா? இல்லை, அவரை பற்றி தெரிய 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 நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாறிடும். ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருந்தால் போதும், எல்லாவற்றும் நமக்கு சாத்தியமாயிடும். we will be successful in life. நம்ம வந்து நினைச்ச காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். அவர் தயவும் அவரோட ஜீவனும் நமக்கு இருந்தால் போகிறோம், நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நாங்கள் அப்படி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கும் வேணும்னா நல்லா ப்ரே பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசித்து மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹீ வில் மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப் டு யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இப்படி உண்மை கண்டடையத்தக்கதாக காரியங்களை நாங்கள் அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலே செய்து அப்பா உம்மை கண்டடைய கிருபை தாங்க. அது மாத்திரமல்ல, அது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. நாங்கள் வளமாய் ஜீவிக்க, செழிப்பாய் ஜீவிக்க, சந்தோஷமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய தயவும் கிடைத்து விட்டால் போதும் ஆண்டவரே. அப்பா, ஃபேவர் ஆஃப் காட் அது கிடைச்சா போதும், எல்லாமே எங்களுக்கு சாத்தியம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்மை தேடும் பொழுது தான் கண்டடைய முடியும். உண்மை தேடாத ஒருத்தருக்கும் இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் பெரிய ஸ்லாக்கியம். இதெல்லாம் கொடுத்து வச்ச
பிடிச்சவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் அப்படி எல்லாரையும் அப்பா உம்மை தேடும்படிக்கு வைங்க. உண்மையான தெய்வம் யாருன்னு தேடி போறவங்க எல்லாருமே இயேசுவை கண்டுபிடிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உம்மை தேடுறாங்களோ அவங்க கண்டடையட்டும், ஜீவனையும் தயவையும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends for joining us and God bless you all.